இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாட்டுக்கு நம்ம செனவூசி போட்டோம். செனவூசி போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ரத்தம் இல்லாம இருக்கணும், நல்லா பளிச்சுன்னு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது நம்ம வந்து நைட்ரஜன் -196°C தான் நம்ம வந்து வச்சிருப்போம், அந்த செமன் ஸ்டா வச்சிருப்போம். அந்த செமன் ஸ்டா அதுல இருக்கிற வரையும் உங்களுக்கு கெடாது, எதுவும் இதாகாது, அணுக்கள் குறையாது, அப்படியே இருக்கும். அதே இதை நம்ம வெளியில எடுத்துட்டோம்னா அதை உடனே நம்ம ஸ்பாட்டா போட்டணும். அதனாலதான் உங்களுக்கு ஒரே டைம்ல நம்ம செனவூசி போடும் போது நின்றுச்சு. இப்ப போன முறை செனவூசி போடும் போது எத்தனை டைம்ல போட்டோம்? நம்ம ஒரே டைம் தான் போட்டோம். ஒரே டைம் தானே போட்டோம். ஒரே டைம் போட்டா கரெக்டா ஒரே டைம் நினைச்சுல. அதுக்கு ரீசன் வந்து அந்த ஒரு காரணம் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுடுதண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, சுடுதண்ணி வந்து பாத்தீங்கன்னா 37°C இருக்கும். அதிகமான சூடா இருக்கக்கூடாது. ஏன்னா அணுக்கள் ஸ்பேம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா -196°C நைட்ரஜன்ல இருக்கனால அது அந்த அளவுக்கு இருக்குங்கும் போது அதை நம்ம வெந்நீர்ல போடுறது 37°C 30 செகண்ட். இப்ப பாத்தீங்கன்னா டைம் பார்த்தோம் பாத்தீங்களா, வாட்ச் கழட்டி வச்சு அந்த டைம் வரைக்கும் தான் பாக்குறது. 30 செகண்ட்ஸ் ஓடும் போது கரெக்டா 30 செகண்ட்ஸ் இருந்தா போதுமானது. எடுத்து அதுக்கிட்ட லோட் பண்ணி உடனே இன்ஜெக்ட் பண்ணிடணும். அப்பதான் வந்து செனம் வந்து பியூரா. இப்ப நம்ம செனவாசி போற நல்லா செனம் பிடிக்கிறீங்களா? ஒரு நேரம் எடுத்து உடனே பிடிக்குது. நீங்க போட்டீங்கன்னா உங்க ராசி அந்த மாதிரி ராசி நல்லா இருக்கு. நீங்க போட்டீங்கன்னா டக்குன்னு வேறுதான், அடுத்துதான் எந்த ஒரு இதுவும் டிலேவும் இல்லை. நல்லா இருக்குன்றீங்க. நல்லா இருக்குன்றீங்க. இப்ப கோபாலபுரத்துல உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஐயப்பனுங்கிறவர் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம போற ஊசி கரெக்டா சென பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு உதாரணமா இப்ப மாடு சென ஒரே டைம் தான் போட்டோம், ஒரே டைம்ல கண்ணு அந்த கண்ணை பாக்கலாம். நீங்க போட்ட சொல்லுங்க அந்த காலை நீங்க போட்ட சென ஊசி ஃபர்ஸ்ட் ஊசி போட்டது ஃபர்ஸ்ட் போட உங்களுடைய நம்ம போடுறது எப்பவுமே ஒரே டைம்ல பிடிக்குதுங்களா? ஆரோக்கியமாவும் இருக்கிறாருங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்க. கண்ணை போட்டு ஆரோக்கியமா இருக்குன்றீங்களா? நல்லா ஒரு ஆக்டிவா இருக்கு. டிடிஜிஎஸ்என்எல் இந்த ராசி பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது நம்ம போகிறது ஒரே டைம்ல நிக்குது அப்படிங்கிற நிக்குது. நல்ல அறிவான ஒரு கனெக்டிவிட்டியாகவும் இருக்கு. ரெண்டாவது நம்ம செனவூசி போடும் போது பாத்தீங்கன்னா நைட்ரஜன் கண்டெய்னர் பக்கத்துல இருக்கும், மாடும் பக்கத்துல இருக்கும். நீங்க டிஸ்டன்ஸ் தூரத்தை நீங்களே பார்க்கலாம். இது நம்ம போட்டு உருவாக்கின கண்ணுக்குட்டி தான், இது நம்ம போட்ட ஊசி தான். அதுவும் ஒரே டைம்ல தான் நம்ம ஊசி போட்டோம், கரெக்டா பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கண்ணுக்குட்டியும் நல்லா ஆக்டிவா நல்லா தான் இருக்கு. இது எத்தனை மாசம் கண்ணுக்குட்டி? 7 மாசம். இது 7 மாசம் கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்களே அந்த கண்ணுக்குட்டி பார்க்கலாம். கண்ணுக்குட்டி உங்களுக்கு ஆரோக்கியமா தான் இருக்குது. இந்த கண்ணுக்குட்டி நம்ம ஒரே டைம்ல போட்டு நின்றுச்சுங்களா? ஆமா, ஒரே டைம் தான் போட்டீங்க. ஒரே டைம்ல போட்டு நின்றுச்சு. அப்படி அந்த மாட்டுக்கிட்ட அப்படியே மாட்டு அப்படி பாருங்க. இப்ப இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செனவூசி போட்டோம்னா அது பக்கத்துல இருக்கிறது அங்க இருக்கிற கண்ணுக்குட்டியே நம்ம தான் செனவூசி போட்டோம், கரெக்டா ஒரே டைம்ல நின்றுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி கத்தி விளம்படிச்சு மாட்டு மேல ஏறி வந்து ஊசி போட்டீங்களா இல்ல எப்படி? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க மேல ஏறிட்டு சரி வந்து உடனே உங்க வீட்டுக்கு வந்து போட்டாச்சு. இப்போ வந்து மாட்டு மேல ஏறுது. இந்த மாட்டுக்குள்ள சேர்ந்த உடனே மாட்டுக்குள்ள மாடை வந்து எந்த மாடியும் விட மாட்டேன்றாங்க. சரி. இவங்க என்ன சொல்றாங்கன்னா மாட்டோட பருவநிலைன்னு சொல்லிட்டு நம்ம கரை மாடு வளர்ப்பு புக்குல நிறைய கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல மாட்டு மேல ஏறுறது, தாண்டது, ஓடுறது, குதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடு கும்ப மாடுன்னு சொல்லிட்டு இங்க லோக்கல்ல இருக்கிற மாட்டு மேல ஏறி இருக்கு. அதனாலதான் நம்ம செனவூசி போட்டோம்னு ஒரே டைம்ல நின்னது முன்னாடி. இப்ப அது மாதிரிதான் ஏறிட்டு இருக்கு. ஏன்னா இது அறிகுறி, மாட்டுடைய அறிகுறி இதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம இதை சொல்றோம். இதை நாங்க யூடியூப்ல போட்டுக்கலாம்ல? போடலாம். யூடியூப்ல நம்ம கைராசியில அப்படி இருக்குது, பெஸ்டா இருக்கு. இப்ப நம்ம கைராசியெல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. கரெக்டா செனம் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. கரெக்டா கன்ஃபார்மா ஒரு டைம்ல பிடிச்சது அது இல்ல? ஏன்னா இது ஐயப்பா ஒரு டிலேவும் இல்ல, உடனே பிடிச்சது. ஓகே, இது ஐயப்பா யூடியூப் சேனல் உண்மை மட்டும்தான் பேசணும், உண்மை மட்டும் தான் சொல்றோம். அதனால வந்து எந்த டிலே ஆகல, ஒரு டைம்ல பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ், நன்றி. இப்ப நம்ம கோபாலபுரத்துல ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அருமையா பேட்டி. இயல்பாக எங்கேயுமே இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சில மாடு மட்டும்தான் ஒரே டைம்ல பிடிக்குது. இருந்தாலும் இப்ப ஒவ்வொருத்தரும் கரை மாடு வச்சிருக்க ஒவ்வொருத்தரும் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன வேணும் அப்படின்னா, சினை பருவத்தில் கரை மாடுகளில் காணப்படும் சில நிகழ்வுகள் எப்பயுமே அவங்களுக்கு ஊசி போட முடியும், பிடிக்கும், கண்ணு போட வருமானம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம இதுல புக்ல அருமையா கொடுத்திருக்காங்க. அதுல வந்து 11 பாயிண்ட் இருக்குது. அதுல வந்து 11 பாயிண்ட் சூப்பரா இருக்கும். நீங்க 11 இதை நான் உங்களுக்கு ஷார்ட்னு சொல்லிட்டு இது இன்றைக்கு அடிக்கடி அடிவயிற்றை எக்கி கத்திக்கிட்டே அடுத்து அருகில் உள்ள மாடுகள் மேல தாவுவதோடு காளைகளோ அல்ல மற்ற மாடுகளோ
தன் மீது தாவுவதற்கு அனுமதிக்கும். மந்தையாக மாடுகளை மேய்க்கும் போது கூட்டத்தில் இருந்து தனியாக ஒதுங்கி நிற்கும். அளவு சிறிது அதிகரித்து காணப்படும். தீவனத்தில் அதிகமாக ஆட்டமில்லாமல் குறைந்த அளவு தீவனத்தை உட்கொள்ளும். சிறிது சிறிதாக சிறுநீர் கழிக்கும். வாளை ஒதுக்கி கொண்டே நிற்கும். பசுக்களின் சிவந்தும் காணப்படும். கண்ணாடி போன்ற திரவம் பசுவின் பிறப்பு காணப்படும். கறவையில் உள்ள மாடாக இருந்தால் பால் அளவு 2-3 நாட்களுக்கு குறையும். இந்த மாரி சொன்ன அறிகுறிகளை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்க மாடு வந்து பருவம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். நமக்கு 21 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், தெளிவா நாங்க படிச்சு தெளிவா நாங்க அதபடி நாங்க செயல்படுறதுனால மாடுமே சன ஊசி ஒரு நீங்களே கரை மாடு வளர்ப்பு புத்தகத்தில் இருக்கிறத அருமையா தெரிஞ்சு வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். DTGS குந்தராஜ் ஐயப்பத்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்க பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு முக்கியமானது தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, உங்களுடைய பொண்ணான டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நானும் வந்து பொண்ணான டைமை வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொன்றுமே கறவை மாடு வளர்ப்பு புத்தகத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.